தமிழகத்தில் ஜூன் 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 58 கொலைகள் அரங்கேறியுள்ளது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக சுரேஷ், ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை 18 நாட்களில் தமிழகம் முழுவதும் 58 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. தமிழகத்தில் சென்னை, திண்டுக்கல், விருதுநகர், திருப்பூர், தூத்துக்குடி, கடலூர், மதுரை, வேலூர், நாகப்பட்டினம், காஞ்சிபுரம் என ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 18 நாட்களில் இந்த நேற்று வரை சுமார் 58 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக ரவுடிகள் மோதல், முன் விரோதம் காரணமாக நடைபெற்ற கொலைகள், நகைக்கான கொலை, பாலியல் தொல்லைகள், போதை, சொத்து தகராறு, குடும்ப பிரச்சனை, அதே போன்று கோஷ்டிகள் மோதல் என பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு தடுத்திருக்கக்கூடிய சம்பவங்களும், குறிப்பாக காவல்துறையினரால் இது நடக்காமல் தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் என ஏராளமான கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் 1ஆம் தேதி, அதாவது ராஜபாளையத்தில் முன்விரோதம் காரணமாக ஒரு காவலாளி நீராவியை ஐயனார் என்பவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் முன்கூட்டியே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதே போன்று சென்னை காசிமேடு அந்த பகுதியில் மகளிர் சுய உதவிக்குழு நடத்தி வரக்கூடிய காயத்ரி என்பவரை பண தகராறு காரணமாக அஜித்குமார் என்பவர் அடித்தே கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் முன்கூட்டியே தடுத்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. இதையெல்லாம் காவல்துறையினர், குறிப்பாக உளவுத்துறையினர், இது எந்தெந்த இடங்களில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது, ரவுடிகள் எல்லாம் எங்கு இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் திட்டமிட்டு கண்டறிந்து அதத்தை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அதே போன்று கோவை மாவட்டம் சூலூர் அருகே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய பொருட்களை திருட முயன்ற ஒரு வாலிபரை பொதுமக்கள் பிடித்துக் கொடுக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று செங்கல்பட்டு அருகே தூங்கிக் கொண்டிருந்த யுவராஜ் என்பவரை மர்ம கும்பல் ஒன்று வந்து வெட்டி கொலை செய்திருக்கிறது. இது கடந்த 8ஆம் தேதி அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மது போதை காரணமாக பல கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அந்த மது போதை சம்பவங்களால் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற அந்த இடங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடாதது இந்த கொலைகளுக்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. அதே போல் சென்னை திருவொற்றியூரில், அதாவது மாமூல் கேட்ட விவகாரத்தில் ராசையா என்பவரை ஆட்டோவில் கடத்தி சென்று ஒரு கும்பல் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி இருக்கிறது. அதே போன்று இந்த விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் என்கிற பகுதியில் ஐயனார் என்பவரை கஞ்சா போதையில் வந்தவர்கள் அந்த வீட்டில் இருந்த பணத்தை கேட்டு தகராறு செய்து அவரை தர மறுக்க சுப்பிரமணியம், தாய்ப்பேச்சியம்மாள் என்கிற அந்த தம்பதியினரை அவர் தாக்குகிறார்கள். அதில் ஐயனார் என்பவர் மிகப்பெரிய அளவில் தாக்கியதில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்து போகிறார். இப்படி பல்வேறு சம்பவங்கள். காஞ்சிபுரம் அருகே கஞ்சா விற்பனையில் காரணமாக முன் விரோதத்தால் சின்னையன் என்பது நபர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் ஒன்று கஞ்சா, மது, அதே போன்று ரவுடிகள் மோதல், கோஷ்டி மோதல், அதே போன்று நில பிரச்சனைகள், அதே போன்று கந்துவட்டி பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை என்று இந்த 18 நாட்களில் 58 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தையே இந்த கொலை சம்பவங்கள் அதிர வைத்திருக்கிறது. அமைதி பூங்காவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த தமிழகம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை நகரமாக, தினந்தோறும் 3 அல்லது 4 கொலைகள் அரங்கேறக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறி இருப்பது வேதனைக்குரிய செயலாக, வெட்கப்பட வேண்டிய செயலாக பார்க்க முடிவது குறிப்பிடத்தக்கது சுரேஷ்.